ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒருவரையும் தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவரை இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவன் அவருடைய ஞானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நம் ஞானமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, எனக்கு ஞானம் இல்லையே, புத்தி இல்லையே, எனக்கு அறிவில்லையே, எனக்கு ஆற்றல் இல்லையே என்று சொல்லாதீங்க. தேவன் அதற்கான ஆவி உங்கள் மேலே ஊதுகிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவே நம் ஞானம், நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய மீட்புமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆகவே ஒரு ஞானத்தில் குறைவுனா இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்படும் என்று யாக்கோபுல நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட கேட்கணும். அவரே நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே சந்திக்கிறாரு. ஏனென்றால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், எல்லாமுமாகவே இருக்கிறார். ஒரு நன்மையும் நமக்கு குறைபடவே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நாலேஜ் கிடைக்குமா? நம்ம நினைச்சிருக்கிறோம் பைபிள்னாலே ஏதோ ஒரு ஒரு மத சம்மந்தமான புக்கு, ஏதோ சண்டே மட்டும் ஏதோ ஒரு 4 கதையை கேட்டோமா, அப்படியா அப்படி சொல்லிட்டு போனோமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். இல்லை பாருங்க, நீங்கள் தேவனை தேட 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 உங்களுக்குள்ள எல்லா நன்மைகளும் புரண்டு ஓடும். ஏனென்றால் அவருக்குள்ள எல்லா நன்மைகளும் இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த உலக பிரகாரமான படிப்பு, இந்த உலக பிரகாரமான நாலேஜ், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறத விட தேவன்கிட்ட இருந்து வருகிறது தெய்வீக ஞானம் எல்லாவற்றிலும் நம்பர் 1 எக்ஸலண்ட்டாக இருக்க வைக்கும். அதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக யாத்திராகமம்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 31 கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசைக்கு நிறைய எப்படிலாம் நிறைய விஷயங்கள் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் நிறைய சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதில் குறிப்பாக அவங்க மோசையிட்ட சில விஷயங்களே சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் கர்த்தர் மோசையை நோக்கி 31ஆம் அதிகாரத்தில், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்து, பெசலே அதாவது ஸ்கில்டு கிராஃப்ட்மேனா இந்த பெசலேலை தேவன் மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு பாருங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதுக்கும், இப்படி வேலை செய்ய முடியுமா, இப்படி செய்ய முடியுமா, நம்ம நிறைய நேரங்கள் சோஷியல் மீடியாலெல்லாம் பார்க்குறோம், இப்படியும் பில்டிங்ஸ் கட்டுவாங்களா, இப்படி இந்த விஷயத்தை செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அமேசிங்காக இருக்கு. அதே போல விசித்திரமான வினோதமான வேலைகளை அவன் யோசித்து யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், அதாவது அவருக்காக கூடாரங்களில் எழுப்புறாங்க, ஆலயங்கள் எழுப்புறாங்க. அதில் இப்படிப்பட்ட ஒருத்தரை அபிஷேகம் பண்ணி வச்சு இவன் அதற்கான விஷயங்களெல்லாம் ஞானமாக செய்வான். ஆர்கிடெக்சர் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள், பயங்கரமாக அழகூட்டுறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் அந்த ஞானத்தையே தேவனே தர்றாரு. ஒருவேளை நீங்கள் எனக்கு ஒரு மருத்துவனாகிறதுக்கு ஞானம் வேணுமா, அவரே தர்றாரு. ஒரு டீச்சராகிறதுக்கு ஞானம் வேணுமா, அவரே தர்றாரு. எல்லா விதத்திலும் உங்களுக்கு எனக்கு இதில் ஞானமே இல்லாமல் நான் கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு அவரே அது தருவார். இங்கே பாருங்க, இப்படிப்பட்ட இந்த பெசலேலை என்ன சொல்றாரு? பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதுக்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதுக்கும், இதெல்லாம் காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் இல்லையா? அதெல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு போய் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது, வேஸ்ட் பண்ண முடியாது. அதில் நல்லா ஸ்கில்ஃபுல்லான ஆள்களை வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இவர் கொடுக்குறாரு. ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், இது எல்லாமே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அழகுபடுத்தி ரம்யமாக வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆலோசனையும் அறிவையும் வெளிப்படுத்துகிற ஒன்று. இது எல்லாம் தேவனே தரார். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக. ஹல்லேலூயா. என்னென்ன கொடுக்குறாராம்? எல்லா வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானம், விஸ்டம், புத்தி, அறிவு. எப்படி இருக்கு பாருங்க. இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ், இன் நாலேஜ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னே போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்றாராம்? அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இந்த தேவன் தான் நம் தேவன், இந்த தேவன் தான் உங்கள் தேவனாகவே உங்களுக்கும் இந்த ஞானம், புத்தி, அதுக்கடுத்து இங்க என்ன போட்டிருக்கு? எல்லா விதத்திலும் சிறப்பாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு புத்தியும் அவனுக்கு உண்டாக தேவாவினால நிரப்புகிறாரு. ஸோ ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தருகிறது. தேவனை நோக்கி கூப்பிடுங்க, நீங்களும் இதில் குறைபடாமல் பெஸ்ட்டாக இருப்பீங்க. எல்லாரும் உங்கள் ஞானத்தை கண்டு அசந்து போவார்கள், தேவனை மேம்படுத்துவார்கள், எல்லாவற்றிலும் ஜெயிப்பிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட ஒருவரும் இன்றைக்கு அப்பா அந்த ஆவியானவரை, அந்த ஞானத்தை கொடுக்கிற உண்மை பிடித்து கொள்ளட்டும், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது.